1948 சந்திரலேகா படம் ரிலீஸ் ஆகுது. 1949 7 வயசு நான் முதல்ல பார்த்த படம் சன்னுதய தேட்டர்ல சந்திரலேகா. அதுக்கப்புறம் அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி எங்களுக்கு தமிழுக்கு வழிகாட்டியான கலைஞருடைய பராசக்தி படமும் அங்கதான் பார்த்தேன். மனோகரா படமும் அங்கதான் பார்த்தேன். இல்ல ஜோதி படம் அங்கதான் பார்த்தேன். சேலன் சிங்கட்டும் அங்கதான் பார்த்தேன். இந்த படங்கள்லாம் பார்த்து பைத்தியம் முடிச்சிருவேன். அப்பவே இங்க திராவிட கழகம் அமைப்பு இருந்தது. நெற்பண்பாங்க ஞாபகம் 1940-45 திராவிட கழகம் பிரான்ச் இங்க இருக்குது. அம்மாச தேவர்னு ஒருத்தர் பேரை மாற்றி அற்புதசாமி தேவர்னு பேரை மாத்திக்கிட்டாரு. மாத்திட்டு வள்ளுவர் படிப்பெல்லாம் வச்சிருந்தாரு. அவர் 2 பசங்க இருந்து ஒருத்தர் சுந்தரம், இன்னொருத்தர் உத்தமராஜ் பேர். உத்தமராஜ் தான் என் கிளாஸ்மேட். அவன் பராசக்தி மனோகரா டைலாக்ல புத்தகம் 4 நாள் விக்கி அதை வாங்கிட்டு ஓசிட்டு கொடுப்பான். எங்க வீட்டுல காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி பராசக்தி மனோகரா வசனத்தை இங்க சொக்கப்பன் வீடு கிடையாது அந்த முனையில அங்கிருந்து எங்க ஊருக்கு போறதுக்கு 2 மைல் போறதுக்குள்ள பராசக்தி கோர்ஸ் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு மறுநாள் புத்தகம் கொடுத்துருவேன். அடுத்த நாள் ஒரு மனவாரா வாங்கிட்டு போவேன். ஒரே நான் மனப்பாடம் அன்னைக்கு எப்போ 53-54 மனப்பாடம் பண்ணி இப்ப சொன்ன மொத்தத்தையும் சொல்லிடுவேன். டைம் தாங்காத முழுது. அந்த மனிதரை பிற்காலத்தை சந்தித்து அவருடைய வசனத்திலே பாசப்பறவைகள் பாடாது என்னைக்கு 2 படங்களிலே கலைஞரோட வசனத்திலே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த குரலோவி புத்தகத்தையும் பொன்ன சங்கர் பாய்மூடி பன்னாட படிக்கணும் எத்தனை வருஷம் எழுதியிருக்காரு. SSLC ஃபெயில் ஆனவர். SSLC எழுத மாட்டேன்ட்டார். பிடிவாதம் இல்லாம வந்தவர். அப்படி மனிதர் சங்கத்தமிழ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை சொல்றேன். அன்பில் மகேஷ் பொய்யாமணி வேறொரு பாட்டு ஞாபகம் வச்சிருப்பாரு. இந்த பாட்டு என்ன பாட்டு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சங்கருக்கு ஒரு பாட்டு வருது. பாட்டி உள்ள அவரை நரம்பெழுந்துலரைய நிரம்பா மின்தோள் முனறி மருங்கின் முதியோள் சிறுவன் படையடைந்து மாறினன் என்று பரல் ஊற மண்டமன் குடைந்தனன் ஆயின் முண்டவன் முறையில் திடுவன் யானன சினையை கொண்ட வாடோடு படுமன பெயரா செங்கடன் துழல் ஓட் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் இந்த ஞான் இது பெயர்ந்தாலே. என்ன பாட்டு ஐயா? தங்கம் பேசினா இடையில விட்டா டக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. நீங்க சொல்லணும். இது இந்த பாட்டை எழுதியவர் இதுதான் சுத்தமான தமிழ்.